ஒரு பொண்ணா பேஷனேட்டடா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த யாரோட ஹெல்ப்புமே இல்லாம கடன் வாங்கி ஒரு கடையை ஓபன் பண்ணி அது ஒரு நல்ல பிராண்டா கிரியேட் பண்றதுக்கு நாங்க 9 மாசமா பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் பில்ட் பண்ண என்னோட பிராண்டா நீங்க ஒரு 2 ரிவ்யூல ஸ்பாயில் பண்ண பாக்குறீங்க. எதுக்குங்க இந்த வேலை? என்ன பத்தி சொல்லணும்னா, நான் காயத்ரி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரம் செய்யா. நான் செய்யா வீராஸ் பியூட்டி அண்ட் டாட்டூ ஸ்டுடியோன்னு ஒரு ஸ்டுடியோவை செய்யால ரன் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த 9 மந்த்ஸா. இந்த ரிவ்யூஸ் ஷேர் பண்ணவங்க எந்த இன்டென்ஷன்ல எதுக்காக பண்ணீங்கிறது யார் பண்ணீங்கிற வரைக்குமே எனக்கு நல்லா தெரியும். நான் டேரக்டா மோத விரும்பல, எனக்கு அதுக்கான டைமுமே கிடையாது. ஆக்சுவலா இது வந்து ஃபேக் ரிவ்யூ அப்படிங்கறத நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, நான் அவுட்டோ ஷூட்ல இருக்கும்போது எனக்கு வந்து ஷாப் க்ளோஸ்ல தான் இருந்துச்சு. எனக்கு 2 ரிவ்யூ ஷேர் ஆச்சு. என்னடா இது 2 ரிவ்யூ ஷேர் ஆயிருக்கு, யாரு தான் ஓபன் பண்ணி பாப்போம்னு பார்த்தா சிங்கிள் ஸ்டாரோட ஒரு பூரான ரிவ்யூஸ் ஷேர் ஆயிருந்துச்சு. என்னோட கடைக்கு இது வரைக்கும் எந்த கிளைண்ட்டுமே அப்படிப்பட்ட ரிவ்யூவை கொடுத்ததே கிடையாது. பிகாஸ் நாங்க கொடுக்குற எல்லாமே பாத்தீங்கன்னா எங்களோட 100% எஃபர்ட் போட்டு தான் எங்களோட கிளைண்டோட சாட்டிஸ்பாக்சனுக்காக மட்டும் தான் நாங்க இந்த கடையை ரன் பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருக்கும்போது எங்களுக்கு ராமலிங்கம் குப்புசாமிங்கிற ஒரு நேம்லயும் ஸ்ரீ அப்படிங்கிற நேம்லயும் எனக்கு 2 ரிவ்யூ ஷேர் ஆயிருந்துச்சு. அந்த டைம் வந்து என்னோட கடை க்ளோஸ்ல இருந்தது என்னோட பெரிய டவுட்டாவே இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க வேற யாருக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத ஓபன் பண்ணி பார்க்கலாம்னு பார்த்தா என்னோட ஷாப்புக்கு கொடுத்த அதே டேட்ல அதே டைம்ல இன்னொரு பியூட்டி பார்லருக்குமே ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. அங்க ஓபன் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன ரிவ்யூ பூரா கொடுத்தாங்க அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட்டா ரொம்ப பாசிட்டிவா அவங்களுக்கு ரிவ்யூ கொடுத்திருந்தாங்க. என்னோட டவுட் என்னன்னா, 2 கிளைண்டும் எப்படி என்னோட கடைக்கு வந்துட்டு அவங்களோட கடைக்குமே இப்ப ரிவ்யூ கொடுக்க முடியும்? ஒரு கிளைண்ட் நம்ம கடைக்கு வராங்க, நம்மளோட சர்வீஸ் சாட்டிஸ்ஃபைடா இல்ல அப்படின்னா இன்னொரு கடைக்கு போக தான் செய்வாங்க. ஓகே, போயிட்டாங்க, அங்க சர்வீஸ் பிடிச்சிருந்தது, ரிவ்யூ ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னொரு கிளைண்ட்டுமே எப்படி என்னோட கடைக்கு வந்துட்டு டைரக்டா அவங்க கடைக்கு வழியில எத்தனையோ கடை இருக்கு. நம்மளோட செய்யார பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 30+ பியூட்டி பார்லர்ஸ் இருக்கு. அந்த பியூட்டி பார்லர்ஸ் எல்லாம் போகாம ஏன் அங்க போகணும்? அங்க போயிட்டு அங்கேயே ரிவ்யூ கொடுக்கணும். எனக்கு அந்த டவுட்டா இருந்துச்சு. அடுத்து வந்து நான் எங்க கண்டுபிடிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த என்னோட சலூனுக்கு கொடுத்த ரிவ்யூல போட்டோஸ் எதுவுமே ஆட் பண்ணல. அவங்களுக்கு கொடுத்த ரிவ்யூல ஒரு போட்டோ ஆட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த போட்டோ என்னன்னா, ஒரு பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிருந்தாங்க. அந்த பொண்ணை பார்த்தா எனக்கு முன்ன பார்த்த மாதிரி ஞாபகம் கூட இல்ல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த பொண்ணு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா என்ன டிஎம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் ஒரு நோட்டிபிகேஷன் போட்டேன். பார்த்துட்டு ஒரு 6 hours எனக்கு தெரிஞ்சவங்க மூலமா அந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி செய்யார் வீரஸ் பியூட்டி அண்ட் டாட்டூ ஸ்டுடியோங்கிறது பைபாஸ் நியர்பை இருக்கு, நீ என்னோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கியமா அப்படின்னு கேட்டா, இல்ல நான் வந்ததே கிடையாது அப்படின்னு அந்த பாப்பாவுமே சொன்னாங்க. அதோட ரெக்கார்ட்ஸுமே நான் வச்சிருக்கேன், வேணும்னா இந்த வீடியோல நான் ஆட் பண்றேன், இல்லனா பார்ட் 2ல ஆட் பண்றேன், நீங்க கேளுங்க. சோ நெக்ஸ்ட் என்ன கேட்டா அப்படின்னா, உன்னோட போட்டோ போட்டு உன்னோட கூகுள் மெயில இருந்து தான் எனக்கு ரிவ்யூ ஷேர் ஆயிருக்கு, அது எப்படி என்னோட கடைக்கே வராம என்கிட்ட சர்வீஸ் எடுத்துக்காம எனக்கு பேட் ரிவ்யூ நீங்க கொடுப்பீங்க, நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் எடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா சொன்னேன். அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, நான் உங்க கடைக்கு நான் வந்தது கிடையாது, இந்த மாதிரி ஒரு சலூனுக்கு தான் நான் போயிருக்கேன், அந்த சலூன் நேம் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த சலூன் நேம் போட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ்ல டிசம்பர் 14 அன்னைக்கு அவங்க தான் அந்த பாப்பாக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்டுமே போட்டிருக்காங்க. அந்த போட்டோ எடுத்து அவங்களோட கடைக்கு கீழே ரிவ்யூமே அன்னைக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது டிசம்பர் 14 போட்ட மேக்கப்ப இந்த டிசம்பர் 30 கிட்ட வந்து போஸ்டா போட்டிருக்காங்க. அது எப்படி பாசிபிள் அப்படிங்கறத நான் திங்க் பண்ணேன். இந்த பொண்ணு வந்து நான் வந்ததும் கிடையாது, இந்த ரிவ்யூ நான் ஷேர் பண்ணதும் கிடையாது அப்படிங்கறத அவ சொல்லிட்டா. சோ உன்னோட பேர் என்ன அப்படிங்கறது நான் கேட்டேன். அவளோட பேர் வந்து ஸ்ரீங்கிறது கிடையாது, என்னோட நேம் வந்து வேற அப்படின்னு அவரோட நேமையும் சொன்னா, அவரோட லொகேஷனையும் சொன்னா. அதை பத்தி நம்ம இங்க மென்ஷன் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன், அவளோட சேஃப்டி பர்பஸ்க்காக. உன்னோட போட்டோ போட்டு தான் எனக்கு ரிவ்யூ ஷேர் ஆயிருக்கு. இந்த போட்டோ இந்த ரிவ்யூ வச்சு நான் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன், என்ன பத்தி நீங்க ஃபேக் அலிகேஷன் வச்சிருக்கீங்க, என்னோட கடைக்கு ஒரு கெட்ட பேர் வரதுக்காக நீங்க ஒரு மூவ் பண்ணிருக்கீங்க, இது எனக்கு சரிப்பட்டு வரல, அதனால இதை பண்ண போறேன் அப்படின்னு அந்த பாப்பா கிட்ட சொன்னேன். சோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கறத அவங்க சைட்ல இருந்து என்கிட்ட கேட்டாங்க. இந்த ரிவ்யூ நீங்க எங்க இருந்து ஷேர் பண்ணீங்களோ அங்க போயிட்டு நீங்க கேளுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க டேரக்டா அந்த சலூனுக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோட போட்டோ போட்டு இந்த மாதிரி நீங்க ரிவ்யூ ஷேர் பண்ணிருக்கீங்க, இது எந்த ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நான் இந்த மாதிரி பண்ணவே கிடையாது அப்படின்னு சொல்லிருக்காங்க, நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ நான் என்ன திங்க் பண்ணேன், அங்கிருந்து எனக்கு கால் வந்துச்சு, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. சரி ஓகே, நம்ம லீகலா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவங்க தெரியும், சைபர் கிரைம் தெரியும், எஸ்ஐ தெரியும், போலீஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எனக்கு பெருசா பேக்ரவுண்ட் கிடையாது. இவங்க போயிட்டு கேக்குறப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து நான் கிடையாது, நாங்க இது மாதிரி பண்ணதே கிடையாது, இந்த பொண்ணு அதாவது என்னோட இன்ஸ்டாகிராம காமிச்சு கேட்டிருக்காங்க, இவங்க நான் பார்த்ததே கிடையாது, இவங்க யாருன்னு தெரியாது, இவங்களுக்கு நான் ஏன் இந்த மாதிரி பண்ணணும், எனக்கு இவங்க தெரியும் அவங்க தெரியும் அப்படின்னு பேசிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் மேபி இது என்னோட டீம்ல இருந்து யாராச்சும் பண்ணிருப்பாங்க, இது நாங்க பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க டீம்ல இருந்து கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அவங்க டீம் மெம்பர்ஸ்ல ஒரு பொண்ணு பேர் கூட அதே நேம்ல இருக்கு அப்படிங்கறது எனக்கு பர்சனலா எனக்கு நல்லா தெரியும். சோ அவங்க இதையும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அவங்க வந்து உடனே வந்து பேரை மாத்தி சொல்லிருக்காங்க. அவங்களோட பேர்ல ஸ்ரீங்கிற வேர்ட் இருக்கு, ஆனா அவங்க என்ன சொல்லிருக்காங்க, என்னோட பேர் அது கிடையாது, வேற ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு சரண்யா சம்திங் ஏதோ ஒரு பேர் சொல்லிட்டாங்க. உங்ககிட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த போட்டோ இந்த ரிவ்யூ டெலிட் ஆகிற வரைக்கும் நான் வந்து ஃபைட் பண்ணதான் செய்வேன், நான் லீகல் ஆக்ஷன் எடுக்க தான் போறேன் அப்படின்னு நான் இவங்க கிட்ட ஷபனா நின்னதுக்கு அப்புறம் இவங்க அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் வச்சு அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேபி எங்களோட டீம்ல இருந்து யாராச்சும் ஒருத்தர் பண்ணிருக்கலாம், நான் இது வந்து 2 hours நான் இது வந்து ரெக்டிஃபை பண்றேன் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அட் த சேம் டைம் ஒரு 8 மணி நேரத்துல 2 ரிவ்யூமே டெலிட் ஆச்சு. அந்த பாப்பாவோட போட்டோ இருக்கிற ரிவ்யூவும் டெலிட் ஆச்சு, அதாவது ஸ்ரீங்கிற ஐடியில இருக்கிற ரிவ்யூவும் டெலிட் ஆச்சு, ராமலிங்கம் குப்புசாமி அப்படிங்கிற ஐடியில இருக்கிற ரிவ்யூவுமே டெலிட் ஆச்சு. அது எப்படி அப்படிங்கறத நான் திருப்பி நோட ஸ்டார்ட் பண்ணேன். அட் த சேம் டைம் அவங்களோட இந்த 2 ரிவ்யூமே பாத்தீங்கன்னா 2 பேருமே என்னோட கடைக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அவங்க கடைக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. டெலிட் பண்ணும்போது அது எப்படி என்னோட கடையிலும் டெலிட் பண்ணிருக்காங்க, அவங்களோட கடையிலும் டெலிட் பண்ணிருக்காங்க, ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படிங்கறத நான் யோசிச்சேன். ரிவ்யூனா 2 பக்கமும் ஷேர் பண்ணிருக்காங்க, என்னோட வந்து ஃபேக் ரிவ்யூ, அவங்களோட ஆனஸ்டான ரிவ்யூ தானே, சோ அவங்களோட இருந்திருக்கலாம்ல, எதுக்காக டெலிட் பண்ணணும் அப்படிங்கிற டவுட். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்த ரிவ்யூஸ்ல என்னென்ன கண்டென்ட் இருக்கு அப்படிங்கறத அலசி ஆரம்பிச்சு பார்த்தா என்னோட கடையில ஸ்டாஃப் வந்து சரியா
ஒர்க் பண்ணல, பூர்வ ஹைஜீன் இல்ல அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. என்னோட கடையை நான் ஒரு ஆளா தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டாஃப் லீவ் எடுத்து ஒரு 2 months கிட்ட ஆகுது. அவங்களோட ரிவ்யூல ஒரு 2-3 பாயிண்ட் ஹைலைட்டடா காமிச்சிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பர்சனலா அட்டாக் ஆச்சு. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றாங்க என்னோடது ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓவர் பிரைஸ்ட் அப்படின்னா நான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி கிளைண்ட்டுக்கு பில் புக் இல்லாம பில் இல்லாம நான் வெளியே அனுப்புறது கிடையாது. சோ ஒரு 50 rupees த்ரெட்டிங் அப்படின்னா கூட நாங்க பில் போட்டு தான் கொடுக்குறோம். சோ ஈவன் அவங்க பில் எடுத்து வந்து காமிச்சா மேபி அது கரெக்டா இருந்தா நான் கரெக்ஷன் பண்ணிக்குவேன். ஓவர் பிரைஸ்டா இருந்தா அது கம்மி பண்ணிக்குவேன். அப்படி இல்லைன்னா ஓகே சரி ஓகே பழைய கிளைண்டா இருப்பாங்க, இப்ப ரிவ்யூ போட்டிருப்பாங்க அப்படிங்கிற கோணத்திலயும் நான் யோசிச்சேன். அந்த நேம்ல நான் இது வரைக்கும் கடை ரன் பண்ணிட்டு இருக்கேன் 9 மாசமா. இந்த 9 மாசத்துல அந்த நேம்ல ஒரு பில்லு கூட என்கிட்ட கிடையாது. அப்புறம் எப்படி நான் இந்த ரிவ்யூவை என்னோடதுன்னு எடுத்துக்க முடியும்? கிளைண்ட் கிட்ட என்னோட ஸ்டூடெண்ட்ஸை கூட நான் விட்டது கிடையாது. நான் ஒரு ஆளா தான் இந்த ஸ்டுடியோவை ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஹைஜீனிக் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே பாருங்க, என்னோட ஷாப் வீடியோவுமே நீங்க பாருங்க. என்னோட ஷாப் ரொம்ப குட்டியா இருந்தாலும் எவ்வளவு ஹைஜீனிக்கா எவ்வளவு மெயின்டைன் பண்றோம்ங்கறத நீங்க பாருங்க. அட் சேம் டைம் இதுக்கு முன்னாடி ரிவ்யூ போட்ட எல்லா ரிவ்யூஸுமே டைம் இருந்தா உட்காந்து படிச்சு பாருங்க. என்னோட செய்யார் வீராஸ் பியூட்டி அண்ட் டாட்டூ ஸ்டுடியோன்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். என்னோட ப்ரீவியஸ் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ரி பாஸ் பண்ணிருக்காங்க. பட் எதுவுமே வந்து நெகட்டிவா கிடையாது, எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. ஏன்னா நாங்க வர கிளைண்ட்ஸை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் பண்ணணுங்கிறத நாங்க ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்க சர்வீஸுமே கொடுக்குறோம். சோ அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் இந்த மாதிரி ஃபேக் அலிகேஷன்ஸ் நிறைய என் மேல வைக்கிறாங்க அப்படிங்கறத காரணத்தை நான் நோண்ட ஆரம்பிச்சேன். சோ அதுக்கான காரணத்தை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இதே மாதிரியான விஷயம் உங்களுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க ரெக்கார்டா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. நான் டைரக்டா யாரையுமே அக்யூஸ் பண்ண விரும்பல. ஏன்னா நீங்க யாரு, நீங்க எதுக்காக இந்த பிளான போட்டு இந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு, அதை நான் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். சோ ஹோப் இது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் இந்த மாதிரி இன்னொரு தடவை யாருக்கும் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நேம நீங்களே கெடுத்துக்காதீங்க. இது கண்டென்ட்டுக்காக பண்ண வீடியோ கிடையாது. இது மொத்தமா என்னோட கடைக்காக திணிக்கப்பட்ட ஒரு பெரிய பிளாக் மார்க். இதை நான் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி உங்களுக்கு வர ஒவ்வொருத்தையுமே நீங்க கடந்து போயிடாதீங்க. அதை ஒரு இடத்துல நின்று கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொஸ்டின் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இன்னொரு தடவை அந்த மிஸ்டேக் எங்கிருந்துமே வராது. சோ விமர்சனங்கள் எங்கிருந்து வேணாலும் வரதான் செய்யும். அதுக்காக நம்மளோட அந்த விமர்சனங்களை ஏத்துக்கிறதும் ஏத்துக்காம போறதும் நம்மளுக்கிட்ட தான் இருக்கு. இன்னுமே இந்த லொகேஷன், இந்த செய்யார் லொகேஷன் என்ன என்கரேஜ் பண்ற பல வருஷமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்கிற நிறைய பியூட்டிஷியன்ஸ் என்ன என்கரேஜ் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சிலர் என்ன டிஸ்கரேஜ் பண்றதுக்காக பிஹைண்ட்ல எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. என்ன மாதிரி நீங்களும் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, இன்னொரு ஆர்டிஸ்ட் உங்களை வந்து டாமினேட் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா குரல் கொடுக்க தான் ஆகணும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கிரீன் ஹார்ட் போஸ்ட் பண்ணுங்க. ஃபைனலா ஒரே விஷயம் தான் சொல்லிக்க விரும்புறேன். உங்களோட ஒர்க் நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு அப்படின்னா, கிளைண்ட்டுக்கு உங்களோட சர்வீஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா, நீங்க கொடுக்குற எஃபோர்ட், நீங்க கொடுக்குற கிளைண்ட் சாட்டிஸ்பாக்சன் கரெக்டா இருந்தா அந்த கிளைண்ட் உங்களை விட்டு வேற எங்கேயுமே போக வாய்ப்பு கிடையாது. சோ நீங்க உங்க கிளைண்ட்டை கிராப் பண்ணிக்கோங்க. அவங்களோட சாட்டிஸ்பாக்சனுக்காக நீங்க ஒர்க் பண்ணுங்க. மணி மைண்டடா ஒர்க் பண்ணாதீங்க. மணி மைண்டடா ஒர்க் பண்ணா இன்னைக்கு நம்ம சம்பாதிச்சிடலாம், ஆனா மறுநாள் அந்த கிளைண்ட் நம்ம கிட்ட வருவாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் தான். அட் த சேம் டைம் உங்க ப்ராஃபிட்டபிளுக்காகவும் ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? ப்ராஃபிட்காக பண்ணுங்க, அடுத்தவங்களை மோசம் பண்றதுக்காக ஒர்க் பண்ணாதீங்க. ஓகேவா?